சிறப்புரை பாஸ்டர். நல்ல அருமையான நிகழ்ச்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு 3 நிகழ்ச்சி சேர்ந்தது. ஒன்று கிறிஸ்மஸ் மற்றும் டியூஷன், அப்புறம் சண்டே ஸ்கூல், 3 நிகழ்ச்சிகளையும் சேர்ந்து நடத்துறதுனால எல்லாமே கோர்வையாக மிக்சிங்காக இதில் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் நல்ல சிறப்பான அவர்களுடைய டேலண்ட் எல்லாம் அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. முதல் டைமே நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க, நல்ல டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. அதே போல் நாடகங்களெல்லாம் நல்ல நிதானமாக அவங்க பேசுகிறத பார்க்க முடியுது. இப்போ நம்முடைய ஊரில் பிள்ளைகள் நல்ல திறமை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைகளை அப்படிப்பட்ட காரியங்களில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக அதை எல்லா காரியங்களிலும் அவர்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். எதுக்கு அப்படின்னா, அப்போது இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனித்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அது எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய மன உளைச்சல்கள் நிறைஞ்சி பிள்ளைகள் இந்த நாட்களில் வாழ்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, சின்ன பிள்ளைகள் இந்த நாட்களில் ரொம்ப 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 மன உளைச்சல்களுக்கு உள்ளாகிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நம்ம இந்திய தேசத்துல எல்லாருடைய மக்கள் தொகை எண்ணிக்கையில பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா 40%. பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 40%. மீதம் உள்ளதுதான் நம்ம எல்லாம். அப்போ இந்த பிள்ளைகளுடைய கைகளில் தான் எதிர்காலமே இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ நம்ம சில நேரங்களில் சிலர் வந்து நைஸாக சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா அடிங்க, நல்லா அடித்து படிக்க வைங்க அப்படின்னு. நான் வந்து சொல்றது, ஒரு பிள்ளையை நம்ம அடித்து படிக்க வைக்கவே முடியாது. அடித்து படிக்க வைக்கவே முடியாது. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அந்த பிள்ளை படித்தா போதும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யாண்டா, ரொம்ப போட்டு படிக்கணும்னு சொல்லி திணிக்க வேண்டாம். காரணம், இந்த நாட்கள் சின்ன பிள்ளைகள் பல விதத்தில் அச்சுறுத்தலுக்குள்ளும் மன உளைச்சல்களுக்குள்ளும் இருக்கிறாங்க. இப்போ பெரியவங்களா இருக்கிற நீங்களுமே உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன அழுத்தங்களோட தான் நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஹலோ, மன அழுத்தம் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா இந்த இடத்துல? வாய்ப்பே இல்லை. ஏன்னா டெய்லி காலையில் எழும்புனதுலேருந்து நமக்கு தேவைகள் தலைக்கு மிஞ்சி இருக்கு. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்து கொடுக்குறோம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு மன உளைச்சலே இல்லை, கஷ்டமே இல்லைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஹலோ ஹலோ, கேட்குறீங்களா? பின்னாடி இருக்கவங்க, உங்களுக்கு தான் இது மெயினான சொல்றது. பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நிறைய சூழ்நிலைமைகள்ல மன அழுத்தத்தோடு மன உளைச்சலுக்குள்ள சிக்குண்டு போகின்ற சூழ்நிலைமைகள் இருக்கிறது. அதை பொறுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நினைச்சதின்படி இந்த பிள்ளைகளை கண்டிப்பு பண்ணி ரொம்ப அவர்களை வந்து நெருக்கடிக்குள்ள என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுக்காக ஃப்ரீயாகவும் விட்டுறக்கூடாது. ஒரு புறம் நம்ம 2 கை மாதிரி, ஒரு புறம் அடிக்கணும், இன்னொரு புறம் அணைக்கவும் செய்யணும். அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நாங்கள் பல கிராமங்கள், பல பட்டணங்கள், பல தேசங்கள் நாங்கள் போயிட்டு வரும்போ அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் சம்பாதிக்கிறதுலையே ஓடுறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க வைக்கணும், அதுல மட்டும் குறிக்கோளாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிறத கேட்டீங்கன்னா, எனக்கு பிள்ளைக்காக தான் நான் இரவு பகலா ஓடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, சம்பாதிக்கிறது ஒரு புறம், உங்களால் முடிந்த மட்டும் சம்பாதித்தாலும் பிள்ளைகளோடு சில நிமிடங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க.
அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு திருத்தணும், அடிச்சு நான் என் பிள்ளைய நான் பெர்ஃபெக்டா வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறதை காட்டிலும் உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க மனசுல உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ அதை பேசிக்கிட்டே இருங்க. ஹலோ, நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன போய் பேசுறது அப்படின்னு. ஆனா அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட நீங்க பேச பேச நீங்க அதை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு காரியத்தை அதிகமா பேசி பாருங்க. ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க சொல்லாமலே நீங்க பேசினது அந்த பிள்ளை சொல்லும். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை கெட்டவாயா பேசுது. கெட்டவாயா பேசல, பேச வச்சிருக்கிறீங்க. அந்த பிள்ளை கெட்டவாய் எங்க இருந்து வந்தது? நம்ம சண்டை போடம்ப எடுத்து விடுறது, கண்ட மெட்டுக்கு பேசுறது. நம்ம என்ன நினைப்போம், எனக்கு பிள்ளை சின்ன பிள்ளைதான், ஒண்ணுமே தெரியாது, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் சொல்றதெல்லாம் கீழ்ப்படியும், எனக்கு பயப்படும், எனக்கு கண்ணை பார்த்து முறைச்சாலே எல்லாம் நல்லதுதான். ஆனால் அப்படி நம்ம அந்த பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்போடு கொண்டு நடத்துகிறதுல மட்டும் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, பக்குவப்பட மாட்டாங்க, உருவாக்கப்பட முடியாது. நீங்க அடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணி உங்க மனசுல இருக்கிறத வாரத்துல ஒரு நாளாவது பேசுங்க. அதே போல உங்க கஷ்டத்தை, எதுக்காக கஷ்டப்படுறோம்னு பிள்ளைகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதா? என் சத்த கேக்குதா? உங்க சம்பாத்தியத்தின் நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி பிள்ளைகளோடு கூட எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுங்க, கான்வர்சேஷன் பேசுங்க. வாரத்துல ஒரு நாள் பேசுங்க, முடியலையா ஒரு மாசத்துல ஒருக்கா பேசுங்க. அந்த ஒரு நாள் உங்களுக்கு பேச முடியலையா, ஒரு நாள் வேலைக்கு ஸ்டாப் வச்சு பேசுங்க. ஒரு நாள் சம்பாத்தியத்துல கிடைக்கிற அந்த ஒரு நாள் 1000 ரூபாயே நஷ்டப்பட்டே நீங்க பேசுங்க. ஏன்னா அந்த சம்பாதிக்கிற 1000 ரூபாயை காட்டிலும் உங்க கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். இந்த பிள்ளைகளை நீங்க சரியான விதத்துல நடத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். இப்போ நீங்க எப்படி உருவாக்குறீங்களோ வயதான காலத்துல அதற்கேற்ற பலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. ஹலோ, பிள்ளைகளை ஒரு கண்டிப்பு வேணும், அன்பு வேணும், பாசம் வேணும், நம்முடைய பாரங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிடணும். அப்பதான் அந்த பார உணர்வோடு இந்த பிள்ளைகள் சின்னதிலே வளர்ந்து வருவாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல என் பிள்ளை நான் படுற கஷ்டம் என் பிள்ளை பார்க்கவே கூடாதுன்னு என்ன பண்றது, மறைச்சு மறைச்சு நம்முடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் மறைச்சு மறைச்சு பிள்ளைக்கு தெரியாம ஓடுறது வேஸ்ட். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளைகள்ட்ட என்ன செய்யணும், நான் இப்படி படிச்சேன், இப்படிப்பட்ட வேலையில இருக்கிறேன், இனி நாம் கடந்த காலத்துல இதுல மிஸ் பண்ண லைஃப்னால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, நீங்க அதனால இப்பவே என்ன செய்யுங்க, பாதுகாப்பா ஞானமா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஒரு நாளும் டைம் ஒதுக்க முடியல, மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா 1000 ரூபாய் இழந்தாவது அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுங்கன்னு நான் சொல்றேன். ஹலோ, ஏன்னா நீங்கள் அப்படி நேரத்தை பிள்ளைகள்கிட்ட கொடுத்தாதான் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. முதல் ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு யார் அப்படின்னா அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவை தவிர்த்து எந்த ஒரு இடமும் பாதுகாப்பு அற்ற நிலையில் உலகம் போய்கொண்டிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன், பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, பால வயதின் குமாரர்கள் அப்படின்னா வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் பலவானுடைய கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த அம்புகளை எவன் ஒருவன் தன்னுடைய அம்பரா தூணியிலே நிரப்பி வைத்திருக்கிறானோ அவன் காரியங்களை செய்யும் பொழுது தைரியமாக ஒலிமுக வாசல் அப்படின்னா ஊருக்கு நடுவுல தைரியமா பேச முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி? அம்பரா தூணி அப்படின்னா அம்பு வைக்கிற பின்னாடி யுத்தத்துக்கு போகும்போது பின்னாடி வச்சிருப்பாங்கல்ல, அம்பு வைக்கிறதுக்கு ஒரு படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பின்னாடி வச்சிருப்பாங்கல்ல, அதான் அம்பரா தூணி. அந்த அம்பரா தூணியிலே
நல்ல தீட்டப்பட்ட அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கூர்மையான அம்புக்கு ஒப்பாக யார் இருக்கிறாங்க? நம்ம கையில கடவுள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அம்பை நம்ம என்ன நோக்கத்துக்காக எய்கிறோமோ அதே போல அது அப்படியே வாய்க்கும். நீங்க தீமையா பயன்படுத்தினீங்கன்னா அது தீமையாகும், நன்மையா பயன்படுத்தினீங்கன்னா நன்மையாகும். ஆனா விதைக்கிறது நீங்கள் எதுவானாலும் அறுக்கிறதும் நீங்க தான். அதுலயும் மாற்றமே. இன்னொரு ஆள் அறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயத்தை, தேவையில்லாத காரியத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுப்பாங்க. அது ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி. ஆனா இப்ப தெரியாது, காலங்கள் போய் நம்முடைய முதிர் வயதுல முதிர்வான வயசு வரும்போ நம்ம பிள்ளைகள் நம்மை அடிக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. சின்னதுல அடுத்தவங்க மேல தூண்டி விட்டு நமக்கு அது ஒரு ஜாலியா இருக்கும். நமக்கு நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை போல யாருண்டு இப்படின்னு தூண்டி விடுவாங்க. ஆனா கடைசி காலத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், எத்தனையோ வீடுகள்ல வயதான காலத்துல நல்ல டீச்சர்ஸா சம்பளம் வாங்கிக்கிட்டு பெற்றோர்கள் வளர்த்த பிள்ளைகள் அடித்து, என் மகன் அடிச்சுட்டான், என் பிள்ளை அடிச்சுட்டான், அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால பொறுக்க முடியலன்னு சொல்லி குமுறி கொண்டிருக்கிற எத்தனையோ வயோதிபர்களை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. ஹலோ, சரி, நான் முடிக்க போறேன். நாங்க டியூஷனுக்கு வர்ற நேரத்துல பிள்ளைகளை, எங்க பிள்ளைகளை போல எல்லா பிள்ளைகளையும் கூடுமான மட்டும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எனக்கு எந்த பாகுபாடும் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, பாகுபாடும் இல்லாம எங்களால முடிஞ்ச அளவிற்கு இதை நாங்கள் சேவையாய் செய்து வருகிறோம். அதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்கிறது. உங்க பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீங்க. அதற்காக நாங்கள் பல திட்டங்களை இந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்பவும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பிள்ளைகளுக்கான பரிசுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் ஒண்ணுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை மேலதான் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தோம். ஒரு சிலர் உதாரத்துவமாய் வந்து உதவினார்கள். அதுபோல வர்ற உங்களை எல்லாம் வெறுமையா அனுப்பக்கூடாது, ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினைச்சோம். அதே போல இந்த கிராமத்தை சார்ந்த நல்லுள்ளம் கொண்ட ஒரு சிலர் மதியானம் வெறுமையா அனுப்ப வேண்டாம், நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை பண்றோம் அப்படின்னு சொல்லி அநேகர் உதவினார்கள். ஆண்டவருக்கு தான் அது மகிமை. அநேக நேரம் பார்க்கும்போது பலரும் பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. சொல்றது ஈஸி, செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த டியூஷன் நடத்துறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, நீங்க ஒரு நாள் வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகள்கிட்ட இப்போ வராங்க. ஃபர்ஸ்ட் 3 பிள்ளைகளா வச்சுதான் ஆரம்பிச்சோம். இப்போ 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வராங்க. வந்துட்டு அந்த சத்தத்தை கேட்கும்போ நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போ எப்படி இருக்கும்? நீங்க 3 பேரை வீட்டுல சமாளிக்க முடியாம படுற பாடுன்னு தெரியும். ஐயா சாமி, எப்படியாவது நீ டியூஷனுக்கு போயிருப்பா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கிறோன்னு சொல்லி அனுப்புறது போலே ஒரு ஃபீலிங் எங்களுக்கும் தெரியுது. ஹலோ, நாங்கள் இதை செய்து வருகிற ஒரே நோக்கம், இந்த பிள்ளைகள் எப்படி ஆகிலும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று. அது நாங்க நினைச்சா மட்டும் முடியாது. நீங்க கவனிங்க. நீங்க சில பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து அப்படியே இன்னைக்கு பாடம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல வந்து டைரியில தெரியும், சில டைரியில வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா டைரி இல்லாத அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் எதை பாடம் நடத்துறாங்களா நடத்தலையான்னு சொல்ல முடியல, எங்களுக்கு பார்க்க முடியல. அப்போ பெற்றோராகிய நீங்கள் அதை கவனிக்கணும். என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க அப்படின்னு தயவு செய்து கவனிங்கள். இல்ல டியூஷன்ல போய் படிப்பாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. நம்ம கை நழுவி காலம் கடந்து என் பிள்ளை படிக்கலன்னு யோசிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெரிய விலையேற பெற்ற வார்த்தைகள், சரியா? எனவே நீங்கள் கவனிங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து. நாங்க எங்களால கூடுமான மட்டும் எல்லா பிள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நாங்க பேசிக்கொள்வோம். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் சில காரியங்களை நாங்க பேசிக்குவோம். அந்த பிள்ளைகளை எப்படியாவது சில காரியங்கள்ல எந்த காரியத்துல பலகீனமா இருக்காங்க, அவ சொன்னது போல சில பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, மைண்ட்ல
நல்லா முட்டி முட்டி படிக்கிறாங்க, ஆனா அது புரியல. சில பிள்ளைகள் நல்லா விளையாடுறாங்க, ஒரு டைம் ரீட் பண்ணா அப்படியே ஒப்புவிக்கக்கூடிய புத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு அதுக்கு வேல்யூ தெரியல. ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்புல நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒத்தாசையா இருங்க. நான் திருப்பியும் இந்த டியூஷன் கிறிஸ்மஸ் நாள்ல சொல்ற ஒரே ஒரு காரியம், உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணுமா, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வீட்டுல பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா பேசாம கேபிளை கட் பண்ணி போடுறீங்க. நீங்களும் தொடர் பார்க்காம இருக்கிற ரொம்ப நல்லது. உங்க பிள்ளைகள் படிக்கணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா தெரியல. ஏன்னா நாங்க டியூஷன்ல கிடைக்கிற 3 மணி நேரத்துல எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பிள்ளைகள் படிக்க முடியாது, போர்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால உங்களை நீங்கள் சில காரியத்துல மாத்திக்கிட்டாதான் உங்க பிள்ளைகள் மாறுவாங்க. எனவே அந்த காரியத்தை உங்க மனசுல பதிச்சு பிள்ளைகளுடைய மேல ஒரு 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 நல்ல தீர்மானத்தோடு திட்டத்தோடு நீங்களும் செயல்படுங்கள். கடவுள் உங்களை ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை மேன்மையான இடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல நல்ல திறமைகளை ஞானத்தை கொடுப்பார். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளோடு சிறப்பு வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.